இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டிங் காங்க்ரீட் வந்து போட்டோம். ஒரு 12-13 இன்ச்சு திக்னஸில் போட்டோம். அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5000 கல், அந்த பக்கம் ஒரு 3000 கல் இருக்குது. இதெல்லாம் பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் இந்த சிமெண்ட் கல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஏன்னா நம்ம வந்து வீடு கட்டுறது வயல் ஒட்டிங்கிறதால அந்த மாதிரி பிளானு. இதோட திக்னஸ் வந்து பாருங்கள், இது வந்து கம்பைன் ஃபூட்டிங்காக போடலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்கான ராடு இல்லைங்கிறதால திரும்ப பிரிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் ஜேசிபி வச்சு தான் குழி எடுத்தோம். அதனால் கொஞ்சம் சுத்தம் இல்லாத இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம். கீழே வந்து 1.5 ஃபுட் ஃபுல்லாக தட்டிக்கிட்டோம். மொத்தம் 15 காலமுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி குறையாது திக்னஸ், ஸ்லாப் திக்னஸ்ஸு. இன்றைக்கி தான் போட்டாங்க. போட்டு ஒரு மணி நேரம் தான் ஆகும். மிஷின் கூட இங்கே நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் போட்டோன்னா 5 தட்டு மணல், 7 சட்டி ஜல்லி, முக்கால் ஜல்லி ப்ளஸ் ஒரு மூட்டை சிமெண்ட்டு, அந்த ரேஷியோவில் போட்டோம். தூக்கெலாம் பார்த்துங்க 135 டிகிரியில் வந்து பெண்ட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பட் இன்னும் கொஞ்சம் வந்து நீட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் கேட்டேன், பட் அவங்க பண்ணி தரல. இது வந்து சென்டர் ஹூக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கோடைய ஹூக்கு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் தூக்கு ஒரு டைம் செக் பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நேராக நிற்கிது. எல்லா காலமும் வந்து நேராக நிற்கிது. எல்லாமே தூக்குக்காக நிற்கிது. நாளைக்கு ஷூ மார்க்கிங் பண்ணி காலம் பாக்ஸ் போட்டு உடனே காலம் வந்து ரைஸ் பண்ண வேண்டியதான். அதாவது கிரேடு பீம் லெவலுக்கு. உங்களுக்கு எல்லா காலமும் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழியாக இருக்கும். இதில் வந்து ஒரு பலவை வச்சு தடுத்துருக்கணும். நான் வந்து தடுக்காத விட்டதால் எனக்கு நிறையா கலவை வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த குழியில் தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா குழிலையும் கரெக்டாக சைஸ் பண்ணி பலவை வச்சு அடிச்சிட்டோம். பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே தூக்குக்காக சென்ட்ரல் லைன் மார்க்கிங்காக காலம் நிற்கிது. என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம பலவை அடித்து நம்ம காங்க்ரீட் போடுற கான்செப்டே வந்து நான் சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்லாக காலம் பாக்ஸ் போட்டு பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயும் வந்து செங்கல் வச்சு நம்ம சுற்றி தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து காங்க்ரீட் போட்டு அதில் நம்ம வந்து கிரேடு பீம் பறித்து அதை வந்து கனெக்ட் பண்ணுற மெத்தடு நம்ம மெத்தடு கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் மார்க் பண்ணணும். சுற்றி வந்து ஷூ மார்க்கிங் பண்ணி அதில் ஒரு இன்ச்சு திக்னஸுக்கு காங்க்ரீட் கொடுத்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி அந்த இடத்த ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாள் க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலம் பாக்ஸ் ஒரு 2 அடி 2.5 அடி சம்திங் ஒரு ஹைட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிரேடு பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் மண்ணை விட ஒரு 1/2 அடி நம்ம வந்து பூமியில் புதைஞ்சிருக்கணும். அந்த கிரேடு பீம் வந்து நம்மளுடைய தாய் மண்ணில் வந்து உட்காந்துருக்கணும். போடு மண்ணில் உட்காந்துருக்கக்கூடாது. பழைய மண் ஏற்கனவே செட்டான மண்ணில் வந்து உட்காந்துருக்கணும். அந்த லெவல் நம்ம எவ்வளோ லெவல் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம அந்த காலம் பாக்ஸில் காங்க்ரீட் வந்து போட்டுக்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிங்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம காலம் பாக்ஸில் வந்து காங்க்ரீட் கொட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து கிரேடு பீம் வந்து கனெக்ட் ஆகும். கிரேடு பீம் வந்து பார்த்திங்கன்னா 3/4க்கு 1.25 ஹைட்டில் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் வந்து எப்படி இருக்கோ அதன்படி தான் வந்து நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு பலகை செங்கல்லாம் வச்சு அந்த வேலையை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து காங்க்ரீட் போட்டோம்னா கிட்டத்தட்ட அவ்வளோ காங்க்ரீட் வேஸ்ட்டு. ஒரு குழிக்கு வந்து 3.5 மூட்டை பக்கம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த 15 காலத்துக்கும் எத்தனை மூட்டை, ஒரு 51/2 என்னமோ அந்த அளவுக்கு போயிருக்கு. ஒரு குழிக்கு 3.5 மூட்டை பக்கம் நம்ம போட்டிருக்கோம். பேஸ்மெண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளை ஆஷில் தான் வந்து நம்ம கட்ட போகிறோம். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து அரியலூர்லேருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லோடைய ரேட்டு 7.25 ரூபா பக்கம் வரும். கல் வந்து நல்லா இருந்துச்சு. கல் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சவுண்டு இந்த காஞ்ச கல் தட்டை தான் கேட்கும்.
கல் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததால் இந்த ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், மற்றபடி கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம உடச்சி பார்த்தாச்சு, அவ்வளோ டக்குன்னு உடையில. இந்த மூலெல்லாம் மழுங்கியிருக்குன்னா அது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 60 கிலோமீட்டரில் கொஞ்சம் கடாமட்டான்னு எடுத்து வந்துட்டாங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.